இன்றைக்கி மாயாஜாலத்தில் டே 8 என்ன பார்க்க போகிறோன்னா மாயாஜாலமான இடுபொருள். நன்றி உள்ள ஒரு இதயம் தொடர்ச்சியான விருந்தை அனுபவிக்கிறது. இப்போது உணவுப் பொருளுக்கு நன்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா பண்டைய காலத்துலேருந்தே தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குச்சு. இடப்பட்ட காலத்தில் நாமெல்லாம் தான் நன்றி சொல்கிறதையே மறந்துட்டோம். நீங்கள் எப்பாச்சும் சாப்பிட்றதுக்கோ ஏதாச்சும் பருகிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நன்றி உணர்வு எப்பாச்சும் வெளிப்படுத்திருக்கணுமான்னு எண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறீங்க. பசியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க, ரொம்ப சோர்வாக இருப்பீங்க, நம்ம அடுத்த மூமெண்ட் போக தெரியாது, ரொம்ப கோவப்படுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் பசிங்கிற ஃபீல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறோம். ஒரு கட்டு நல்லா கட்டுன்னு கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பி ஒரு ஃபீல் நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா? அதனால தான் சாப்பிட்ற பொருட்களுக்கும் கண்டிப்பாக நம்ம நன்றியுணர்வு வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இப்போது நமக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், பிளேட்டில் போட்டு வேணுங்கிறத வச்சு நம்ம சாப்பிட்றோம். இது எங்கேருந்து வருது? முதல்ல ஒரு டீச்சர் ஒரு குழந்தைகிட்ட கேட்டாங்களாம், நம்ம சாப்பிட்ற பொருள் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை பார்த்தீங்களா? இந்த நாம் இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் எங்கேருந்து வருதுன்னே நம்ம குழந்தைங்களுக்கு தெரியல. நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதே ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இப்போல்லாம் தண்ணி ரொம்ப எல்லா பக்கமும் நிறைஞ்சு காணப்பட்ட தண்ணி இப்போ பாட்டிலில் அடைச்சி ஒரு பாட்டில் ₹100 வரைக்கும் நம்ம விற்கிற நிலமையில தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே நன்றி உணர்வு மறந்தது தான் காரணம். பசி, பட்டினி, பஞ்சம், வெள்ளப்பெருக்கு வர்றது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா நம்ம நன்றி உணர்வு வெளிப்படுத்தாதது தான் காரணம். ஃபஸ்ட்டு நாம் மாறினா தான் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியும். இப்போது உணவுப் பொருள் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம கைக்கு வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் வருது பாருங்கள். முதல் அந்த விவசாயி இருப்பார். விவசாயி தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன பண்ணுறாங்க, மொத்த வியாபாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. மொத்த வியாபாரி எடுத்துகிட்டு போய் ஒரு வேர் ஹவுஸில் வைப்பார். அந்த வேர் ஹவுஸ்லேருந்து மொத்த வியாபாரிகிட்டேருந்து சில்லறை வியாபாரி வருவாங்க. சில்லறை வியாபாரிகிட்டேருந்து அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டோர்ஸுக்கு போயிட்டு அப்புறம் இந்த ஸ்டோரில் கடைகளில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வருது. நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் யாராச்சும் நம்ம சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளேட்டில் உணவாகவே வருது. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த உணவுக்கு எப்பாச்சும் நம்ம நன்றி அப்படின்னு வெளிப்படுத்திட்டு நம்ம சாப்பிட்ருக்குறோமா? இதைத்தான் நம்ம செய்ய தவறி இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதுக்கப்புறம் நீங்கள் உணவு சாப்பிடும்போது இந்த சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள். அந்த செடி பாதுகாத்து வளர்த்து வரதுலேருந்து நம்ம பிளேட்டுக்கு கொண்டாந்து வைக்கிற அம்மா வரைக்கும் எல்லாருமே அந்த உணவு சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளுமே செஞ்சுருக்குறாங்க. நமக்கு ஈஸியாக அந்த உணவு கிடச்சிருச்சுன்னு மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். பிளேட்டில் போட்டால் சாப்பிட்றதாச்சே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது உணவை கையில் தொட்டு நன்றி அப்படின்னு வாய் விட்டு நீங்கள் சத்தமாக சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. காஃபி, டீ, நீங்கள் என்ன குளிர்பானம் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நீர் பருகும்போதும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நீருக்கு நன்றி சொல்லிவிட்டு பருகுங்க. நம்ம அந்த மாதிரி நன்றி சொல்லும்போது நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருள் எப்பேற்பட்ட உணவுப் பொருளாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே போய் அது நல்ல விதமான வேலைகள் மட்டுமே செய்யும். அதாவது உங்களுக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் சாப்பிட்ற பொருளுக்கு மனதார நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடுங்க. அதுக்காக நீங்கள் பரோட்டாவும் பானிபூரியும் சாப்பிட்டு எனக்கு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நல்ல சத்துள்ள ஆகாரத்தை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அன்வான்டட் ஃபுட்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கவே மாட்டோம். இன்றைக்கி நான் என்னென்னதுக்கெலாம் நன்றி சொல்ல போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இப்படி சாப்பாடு கொண்டு கொடுத்த ஃபஸ்ட்டு அதில் உள்ள பொருட்கள் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், நீங்கள் சாப்பிடக்கூடிய இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறீங்கன்னா நன்றி சொல்லுங்கள். அரிசி, கோதுமை, காய்கறி, மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாமே கலந்து தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நினச்சி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே பூமிக்கடியில் இருந்து விவசாயம் பண்ணி மூலமாக வந்தது தான். இயற்கை நமக்கு கொடுத்த கொடை தான் நம்ம சாப்பிட்ற உணவுங்கிறதே. நீர் அவ்வளோ முக்கியமானது. உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ நீர் அந்த அளவுக்கு முக்கியமானது. நீர் இல்லாமல் நம்ம எதுவுமே கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருள் உங்களுக்கு பிடிச்ச 10 உணவுப் பொருளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. உணவுப் பொருளுக்கு உள்ளே போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம சமைக்கிறோமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க.
இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆரோக்கியமான மற்றும் வலிமையான உடலுடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இரவு தூங்கும்போது மேஜிக் ராக்கோட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க.